அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய இறக்கத்தினாலே, தேவன் அவருடைய மகா கிருபையினாலே இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கார். உன் மந்தத்தில் வந்து சில வார்த்தைகளை பேசுறதுக்கே. அது மொத்தமே கிடையாது. தேவன் வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம வாழ்க்கையில கூட்டு சேர்த்திருக்கார். இன்னொரு ஒரு வாய்ப்பு தந்திருக்கார் அவருக்கு உண்மையாக வாழ்றதுக்கே. நல்ல கிறிஸ்துக்கள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதரர்களே, நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இன்னும் ஒரே ஒரு வாரத்தில், அடுத்த வாரம் இதே நாளில் இந்த நேரத்தில் நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் ஆசரிப்போ பண்ணியிருப்போம். அதனால கிறிஸ்துக்கள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, இன்ற ஒரு நேரத்தில் நமக்கெல்லாம் நிறையா நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அவருடைய பாடுகள் பற்றி அதிகமாக சிந்திக்கிறது உண்டு இல்லைங்களா? அதனால இன்னைக்கு மோசோடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதில் நமக்கு என்னப்பா பாடம் இருக்கோ என்ன பண்ணாங்க நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்துட்டு நமக்கு எங்கே பார்த்தா கொடுத்துருக்கானாக்கா யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் கொடுத்துருக்கார். ஆனால் இந்த யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணானாக்கா இது பேக்ரவுண்ட் என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்கலாம். நம்ம நல்லா தெரியும், இஸ்ரேஜன்கள் இல்லைங்களா, யோசப்பின் காலத்தில் எகிப்து தேசத்துக்கு போனார். எகிப்து தேசத்தில் இருக்கும் போதோ, யோசப் இருக்கும் போதோ நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருந்தார். ஆனால் யோசப் இறந்ததுக்கு அப்புறமா, ஆனால் யோசப் தெரிஞ்ச ஒரு என்னங்கோ ஒரு ஃபாரோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த இஸ்ரேஜன்களுக்கு வந்து அந்த புதுதான ஒரு ஃபாரோ வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணான். அந்த இஸ்ரேஜன்களுக்கு பயங்கரமான ஒரு வேலை கொடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணார், ஸ்டார்ட் பண்ணார். அதனால வேதம் என்ன சொல்றதுனாக்கா அந்த ஒரு இஸ்ரேஜன் மூலியமாக அந்த ஐகிப்து தேசத்தின் ஜனங்கள் பெரிய ஒரு பட்டணத்தை கட்டினார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அப்புறம் ட்ரெஷர் சிட்டிஸ் கட்டினார்னு கொடுத்துருக்காரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். யாரோ வாசிக்கிறீங்களா? யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஓகே, ஸோ பண்டசாலை பட்டணங்கள்னுட்டு இங்கே தமிழில் வரும். இங்கிலீஷில் வரும் என்ன வருதுனாக்கா ட்ரெஷர் சிட்டிஸ்ன்னு வரும். ஏன்னாப்பா ட்ரெஷர் சிட்டிஸ்னுக்கா பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான பொருள்கள் இல்லைங்கன்னா வச்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் வால்ட் மாதிரி, சேஃப் லாக்கர் மாதிரி இவர் என்ன கட்டியிருக்காருனாக்கா நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனத்தை என்ன சொல்கிறதுனாக்கா நகரத்தை கட்டியிருக்கார் என்று சொல்கிறார். அப்போ யோசனை பண்ணுங்கோ, எகிப்து தேசத்தில் எவ்வளோ ஒரு பொருள் இருக்கலாம், எவ்வளோ ஒரு சம்பத்து இருக்கலாம். இதுக்காக பெரிய நகரத்தை என்ன பண்ணியிருக்காரு, ஃபாரோன் கட்டியிருக்காரு. அதே போல் இந்த பயங்கரமான ஒரு வேலைகள் வாங்கிறதுக்கே என்னங்க ஒரு இன்னும் வச்சா கூட இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் என்ன ஆகல, கம்மியாக ஆகல. இஸ்ரேல் பாப்புலேஷன் அப்படியே என்னங்கோ நாளைக்கு நாள் ஜாஸ்தி நாயின்னு இருந்தது இல்லைங்களா? அதனால அந்த ஃபாரோ என்ன யோசனை பண்ணுறனாக்கா இது இப்படியே விட்டா என்னங்கோ நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ சத்துருகள் வந்தால் இந்த இஸ்ரேஜன்கள் நம்ம சத்துருக்களை கூட சேர்ந்து நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு என்னங்கோ அட்டாக் பண்ணலாம் இல்லைங்களா, நம்மளே என்ன பண்ணல தோத்தடிக்கலாம். அதனால இதுக்கு என்ன ஒரு வேலை செய்யணுட்டு என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவர் வந்துட்டு அந்த ஹிப்ரேயர் பெண்களுக்கு அந்த ஒரு குழந்தை பொறுக்கும் போது இவர் என்ன சொல்கிறாருனாக்கா அந்த ஒரு மிட்வைஃப்ஸ் இருக்கா பார்த்தீங்களா, அந்த டெலிவரி செய்கிற ஒரு ஸ்திரீகள், அவருக்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுத்துட்றாரு. என்ன கட்டளை கொடுத்துட்றாருனாக்கா நீங்கள் அந்த இஸ்ரேல் ஸ்திரீகள் புள்ளை பொறுக்கிற ஒரு நேரத்தில் அந்த புள்ளை வந்துட்டு ஆண் புள்ளை ஆகியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இம்மட்டுக்கு அந்த குழந்தைங்க அப்படியே நீங்கள் சாவடிச்சிடுங்கன்னு சொல்கிறார். அதனால பார்க்கும்போது இவருடைய வார்த்தைகள் கேட்டு என்னங்கோ அந்த மிட்வைஃப்ஸில் அப்படியே போயிடுறாரு. ஆனால் இவர் சொல்கிற வார்த்தை பிரகாரமாக அவர் நடக்குதில்லை. ஏன் நடக்குதில்லை எனக்கு பார்த்தா வேதத்தில் என்ன சொல்கிறதுனாக்கா இவருக்கு தேவன் மேலே பயம் இருந்ததுன்னு சொல்கிறார்.
வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். பாத்தீங்களா? ஆனா தேவன் மேல பயம் இருக்கிறதுனால உயிரோட காப்பாத்தினார்கள். அதனால இவரு கேட்கிறாரு, எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்கோ அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல இவர் போய் சொல்றாரு. இல்ல இல்ல, இஸ்ரேல் பெண்கள் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமான பெண்கள், நாங்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆயிடும், டெலிவரி ஆயிடும் சொல்றாரு. அதனால அந்த நேரத்துல தான் அந்த ஃபாரோ பயங்கரமான ஒரு கட்டளை கொடுப்பார். என்ன கட்டளை கொடுப்பானாக்கா, என்னங்கோ, இஸ்ரேல்ல யாரான ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தை என்ன பண்ணுமா, இப்போ நைல் நதிக்கு தூக்கி போடணும், என்னங்கோ உயிரோட என்ன பண்ண தூக்கி போடணும், சாவடிக்கணும்ட்டு ஒரு கட்டளை கொடுப்பா. படிங்கோ 22ஆம் வசனம், 22. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பாத்தீங்களா, ஜனங்களுக்கு என்ன பண்ணாப்பா கட்டளை கொடுத்துருக்கா. சரி, இதே நேரத்துல என்னங்கோ, யூதர்ல ஒரு ஆணும் ஒரு பெண் இருந்தார். அவர் பேர் என்னக்கா, பைபிள்ல நீங்க படிச்சா அவர் பேர் வந்துட்டு என்னங்கோ, பைபிள் என்ன கொடுத்துருக்காருனாக்கா அம்ராம் வந்துட்டு கொடுத்துருக்காரு. யாரப்பா அந்த அம்ராமனக்கா பார்த்தா அதான் என்னங்கோ, மோசோடையோ தகப்பன். அப்புறமா யோகோபேத்னுட்டு ஒரு பெண் என்னங்கோ அவர் கொடுத்துருக்காரு அவர் பத்தி, இல்லைங்களா? சரி, யார் இந்த யோகோபேத்தோ இல்லைங்களா, யார் இந்த அம்ராம் அந்த பார்த்தா அதான் மோசோடையோ அம்மா, அப்புறமா மோசோடையோ அப்பா. அம்மா யாருனாக்கா யோகபேத், இல்லைங்களா? அப்பா யாருனாக்கா அம்ராம். இவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த நேரத்துல கல்யாணம் ஆகும் போதும் இவர் யோகபேத்தோ கன்சீவ் ஆயிடுறாரு. அப்ப கன்சீவ் ஆயிட்ட உடனே அந்த ஒரு என்னங்க யோகபேத் ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை யாருனாக்கா பார்த்தா மோசே, இல்லைங்களா? இப்போ நீங்க யோசனை பண்ணுங்க, இப்போ அந்த ஃபாரோடைய கட்டளை பிரகாரமாக என்ன செய்யணும், இப்போ எந்த ஒன்றும் ஆணும் ஒரு குழந்தை இருந்தா என்ன பண்ணுவோம், தூக்கி எங்க போட்டிப்போ அது வந்துட்டு நைல் நதியில போடணும், இல்லைங்களா? இப்போ பாருங்க, இந்த அப்பா அம்மாக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு சோதனை என்னங்க ஒரு ஒரு நேரம் வந்துச்சு, இல்லைங்களா? வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம், அப்புறமா 2ஆம் வசனம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பாத்தீங்களா? பாருங்க, ஒரு கர்ப்பவதி ஆகி என்ன பெற்றாரான்னு பார்த்தா ஆண் குழந்தை என்ன பண்ணாரா பெற்றாரா, இல்லைங்களா? சரி, இப்போ அந்த நேரத்துல வந்துட்டு இதுவரை ரொம்ப காமன், இல்லைங்களா? ஆண் குழந்தை பிறந்தா என்ன பண்ணோம், நதியில என்ன பண்ணோம் போய் தூக்கி போடணும். அதில் ரொம்ப ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா, இந்த ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த ஒரு கட்டளை, அந்த ஃபாரோன்னு சொன்ன ஒரு கட்டளை எனக்கு கீப் அப் பண்ணிட்டே இருந்தார். இல்லைனாக்கா என்ன பண்ணிட்டு போகிறோம், ஒரு ஃபேமிலியே எனக்கு நாசப்படுவார்ட்டு, இல்லைங்களா? அதே நேரத்தில் பார்த்தா இவருக்கு கூட என்னங்க ஒரு ஆண் குழந்தை பொருந்துச்சு, இல்லைங்களா? பாருங்க, இப்போ அம்மா அப்பாக்கே என்னங்கோ எந்த குழந்தை பிறந்தா ரொம்ப எனக்கு சந்தோஷமாவானாக்கா, நமக்கு நல்லா தெரியும், எனக்கு அதிகமாக ஜனங்களை நேசிக்கிறது என்னங்கோ ஆண் குழந்தை தான், இல்லைங்களா? ஆண் குழந்தை பிறந்ததா என்னங்கோ ரொம்ப சந்தோஷம். இவருக்கு கூட என்ன இருக்கும், ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த ஆண் குழந்தை என்ன பண்ணிப்போ தண்ணிக்குள்ளே போடணும், இல்லைங்களா? அந்த நைல் நதியில போடணும், இல்லைங்களா? ஆனா நைட்ல போட்டு முடியுமா, என்னங்கோ என்னங்கோ அந்த என்னங்கோ ஒரு பர்த் ஆயிட்ட உடனே, இல்லைங்களா, பிறந்த உடனே அந்த அம்மா வந்துட்டு அதை தூக்கி போட்டு முடியுமா அண்ணாக்கா, போட முடியல. ஏன் போட முடியல அண்ணாக்கா, அந்த வசனத்துல படிச்சா அந்த குழந்தையோடைய என்னங்கோ ஒரு ரூபத்தை பத்தி இங்க வசனத்தை பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார், அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததா? 2ஆம் வசனம் வாசிங்க இன்னொரு வாட்டி. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அது அழகுள்ளதும் என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பாத்தீங்களா, அந்த குழந்தை எப்படி இருக்குதுனாக்கா, எவ்வளோ கியூட்டாக இருக்குதுனாக்கா, அழகா இருக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையான வார்த்தை போடுறாங்க, இட் வாஸ் எ குட்லி சைல்டு.
குட்லி சைல்டுனாக்கா என்ன தெரியுங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குதுனாக்கா, எந்த ஒரு பெண்ணானா கூட என்னங்கோ இந்த குழந்தைய தூக்கி போடுறதுக்கு மனசே வருதில்ல இல்லைங்க. அந்த மோசை பார்த்த உடனே அவர் அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளோ அழகான குழந்தைவே, இன்னும் எப்படி நான் நீரில் போடுறது தண்ணியில் போடுறது, எப்படி அந்த ஃபானுடைய கட்டில பிரகாரம் போடுறதுன்ட்டு அவர் என்ன பண்ணார், ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காரா, 3 மாதம் வந்துட்டு வீட்டில் என்ன பண்ணியிருக்காரு இப்போ பதுத்து வச்சு என்ன பண்ணியிருக்காரா வளர்த்திருக்கார். கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோரசர்களை யோசனை பண்ணுங்கோ. ஒரு சின்ன குழந்தைன என்னங்கோ வளர்த்து ரொம்ப ஈஸி கிடையாது. எவ்வளோ சத்தம் பண்ணலாம். அது என்னங்கோ புதுசாக பிறந்திருக்கிற குழந்தை, ஏன்னா ஒரு 4 மாதம் இல்லை 10 மாதம் இல்லைனாக்கா 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுக்கு அப்புறமா அந்த குழந்தை கொஞ்சம் அறிவாக இருக்கும், சொன்ன பேச்சு கேட்கலாம். ஆனால் சின்ன குழந்தைக்கு எப்போ கத்துமோ எப்போ அழுமோ ஒன்றும் தெரியாது இல்லைங்களா. அது பால் கேட்குமோ உடம்பு நல்லா இல்லையோ டைரெக்டாக வந்துடும் ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா, அழுகு, சரி கண்ணீர் இல்லைங்களா, ஒரு அழுகிற ஒரு சத்தம் இல்லைங்களா. யோசனை பண்ணுங்க, அந்த அழுகிற ஒரு சத்தம் பக்கத்து வீட்டாரு கேட்டா என்ன ஆகும், அந்த ஒரு என்னங்க போர் வீரரெல்லாம் வந்து அந்த சேனிக்கரெல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சி போய் அந்த குழந்தை எங்கே போடுறாரு இப்போ தண்ணிக்குள்ளே போட்டுடுறாரு. இல்லை எவ்வளோ பயந்து என்ன பண்ணிருக்கலாம், என்னங்கோ அவர் அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம் இல்லைங்களா. கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரை யோசனை பண்ணுங்க. இந்த மாதிரி எவ்வளோ மாதம் பண்ணியிருக்காருனாக்கா 1 மாதம் கிடையாது, 2 மாதம் கிடையாது, 3 மாதங்கள் என்ன பண்ணிருக்காரு, இப்படியே பண்ணியிருக்காரு. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறமா என்னங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியல இல்லைங்களா. ஏன் கண்டினியூ பண்ண முடியலனாக்கா குழந்தை வளர்ந்தே இருக்கோ இல்லைங்களா. அப்போ பக்கத்து வீட்டாருக்கெல்லாம் என்னங்கோ ஒரு நாளெல்லாம் ஒரு நாளோ கண்டிப்பாக தெரிய வரும் இல்லைங்களா. நீங்கள் கர்ப்பவதி ஆதிங்கோ இல்லைங்களா, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, என்ன குழந்தை பிறந்துச்சு எனக்கு கேட்கும் போதும் என்னங்கோ என்ன பதில் கொடுக்கணும், ஆண் குழந்தைன்னு சொன்னால் எங்கே ஆண் குழந்தை தூக்கு போட்டிங்களா, யாரும் பார்க்கலையே, அது ப்ரூஃப் கேட்பாரு. அப்போ பெண் குழந்தைன்னா கட்டங்கோ கட்டங்கோன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு மைண்டில் டென்ஷன் இல்லைங்களா, எவ்வளோ பயம் இல்லைங்களா. அந்த பயத்தில் கடைசியில் என்ன பண்ணாருனாக்கா, என்ன பண்ணுறதோ கர்த்தர் மேலே ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விசுவாசத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்களா, அந்த ஒரு குழந்தைனா நைல் நதியிலே விட்டுடுறார். எப்படி விட்டுடுறார் அண்ணாக்கா பார்க்கும் போதும் என்னங்க ஒரு அப்படியே தூக்கி என்ன பண்ணல நதியில் போடல, அதுக்கு சின்னதான ஒரு என்னங்க ஒரு ஒரு என்னங்க ஒரு போட் மாதிரி பண்ணிட்டு அதில் குழந்தைன விட்டுடுறாரு. பாருங்க 3ஆம் வசனம் படிங்க ஸ்டார், 3rd verse. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காரு இப்போ. அதுக்கு வந்து இப்போ 3 மாசத்துக்கு அப்புறமா இதே மாதிரி என்ன பண்ண முடியல இப்போ, அதை பாதுகாப்பை கொடுக்க முடியல. அதனால என்ன பண்ணிருக்காருனாக்கா இதுக்கப்புறமா இந்த குழந்தை என்னென்ன பண்ணமாட்டு என்ன பண்ணிருக்காரா, என்ன பண்ண ஸ்டார், ஒரு புட்டியா தமிழ் என்ன வந்துச்சு வார்த்தை, ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி இல்லைங்களா. 4 பெட்டி கரெக்டுங்களா. சரி நாணற்பெட்டி, நாரப்பெட்டி, ஓகே சரி குட். நாரத்தில் பண்ணிருக்கிற ஒரு பெட்டி இல்லைங்களா. ஏன்னா அங்கே ஒரு பெட்டி சின்ன பெட்டி பண்ணிட்டு அதுக்கு உள்ள இதெல்லாம் என்னங்கோ நீட்டாக்கெல்லாம் பூசிட்டு தண்ணி உள்ள வரக்கூடாது. அப்படி என்ன பண்ணலாம், அந்த குழந்தை எங்கடா போயிட்டு வளர்ந்துடலப்பா அந்த சாவடிக்கிறது வேண்டான்னுட்டு அம்மா என்ன பண்ணிருக்காரு, அப்படியே எல்லாம் நல்லா ஷெல்டர்லாம் கொடுத்துட்டு நல்லா என்னங்க போர்வெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணிருக்காரு, தண்ணியில் விட்டாரா. அந்த தண்ணியில் விட்டா அவர் அக்கா இருக்கிறீங்களா, மோசைக்கு அக்கா யாரோ, மோசடி அக்கா மிரியம். மிரியம்க்கு என்னங்கோ தம்பினை பார்த்தா என்னங்கோ அவ்வளோ அன்பு, ஐயோ எப்படி இருக்கிற தம்பி, குட்டி தம்பி இல்லைங்களா, எவ்வளோ விளையாடுக்கல அவர் கூட இல்லைங்களா. ஆனால் குட்டி தம்பினை தண்ணியில் விடும் போதும் மனசே இல்லை, ஐயோ தண்ணியில் போயிடுறானேன்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த புட்டி கூடவே யார் போயிருக்காரு இப்போ, மிரியாம் போயிருக்காரு. அடுத்தது என்னாச்சு படிங்க 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். பாத்தீங்களா என்ன தூரத்துல என்ன பண்ணிருக்காரு இப்போ அக்கா தம்பினே பார்த்துனே இருக்கிறா இல்லைங்களா. ஸோ அதே நேரத்துல கர்த்தருடைய கிருபை பாருங்க எப்படி வந்துச்சுனாக்கா, ஃபாரோடைய குமாரத்தி நைல் நதியில குளிக்கிறதுக்கு என்னங்க வந்தார் இல்லைங்களா. அப்போ மிரியம் என்ன பண்ணிருக்கலாம்,
ஆஹா இதா சான்ஸ்னிட்டு அந்த குழந்தைன அப்படியே நிதானமாக தூரத்துல என்ன பண்ணிருக்காரு இப்போ ஆ? அந்த ஃபாரோடைய குமாரத்தை கிட்ட போற மாதிரி என்னங்கோ பண்ணிருக்கிறா இல்லைங்களா? அப்படியே அந்த ஸ்திரீ என்ன பண்றாரு இப்போ, என்னப்பா இதோ இந்த மாதிரி ஒரு பெட்டி வந்து இருக்குதே இல்லைங்களா? அது என்ன ஆயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு என்ன பண்ணாங்க அந்த ஸ்திரீ எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரோ. ஓப்பன் பண்ணி பார்த்தா யார் அங்கே இருக்கிறது உள்ளே? மோசே எப்ரையோடையோ குழந்தை இல்லைங்களா? இப்போ அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதோ, இந்த குழந்தைய வந்துட்டு ஆக்சுவலி தூக்கி போடணும் இல்லைங்களா? ஆனால் இவர் தூக்கி போடுறதுக்கு மனசே வரல. ஏன் மனசு வரல? மோசை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரா? ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தார் பாருங்க இல்லைங்களா? ரொம்ப என்னங்கோ ஒரு ஃபோட்டோஜெனிக்கோ இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் பார்த்தா மோசனை விட்டு போகிறதுக்கு மனசே வரதில்லை. அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்தார் யாரோ மோசை. படிங்கோ அதில் என்னங்கோ 5ஆம் வசனத்துலேருந்து படிங்க அப்படியே. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக் கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். பார்த்தீங்களா? இறக்கம் வந்துச்சு இல்லைங்களா? அவ்வளோ அழகான குழந்தை. இவனை பார்த்து இல்லைங்களா அழுந்திருக்கும் போதும் அவருக்கு என்னங்கோ ஒரு தண்ணியில் திரும்பி விடுறதுக்கு மனசே வரல இல்லைங்களா? அதனால என்ன பண்ணாரோ, இது எப்ரையருடைய குழந்தைன்னுட்டு என்ன பண்ணுறா தெரியுங்களா? அதனால் தூக்குறாரோ. தூக்கிட்ட உடனே அக்கா மிரியம் பக்கத்தில் இருக்கா பார்த்தீங்களா, ஓடி வந்துட்டாரோ. மேடம் 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 இந்த குழந்தைன என்னங்க வளர்த்ததுக்கு யாரோ வேணுமா உங்களுக்கு? யாராவது நர்ஸ் தேவையா? கூப்பிட்டு வரலாமா என்கிட்ட என்ன பண்ணுறாரா கேள்வி கேட்குறாரா. கேள்வி கேட்ட உடனே அப்போ இவருக்கு என்ன ஆகிடும்? ஃபாரோட குமாரத்துக்கு ஆமாம் கரெக்ட் இதுதான் சரிட்டி இல்லைங்களா? இப்போ நான் தூக்கி அரண்மனை கொண்டு போகிறேன், என்ன ஆகிடும்? ரொம்ப இதாகிடும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சரி நீ போயிட்டு வா. என்ன பண்ணோம், நீ ஒரு நர்ஸ்னா கூப்பிட்டு வா என்று சொல்வார். அப்படிங்க அடுத்த அவசரம். 7ஆம் வசனம் முதல். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, படிங்க படிங்க, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பாத்தீங்களா? இந்த பிள்ளை போய் தாயின்னு என்ன பண்ணிருக்காரு இப்போ அழைத்து வந்திருக்காரு. பாத்தீங்களா? பாருங்க தேவனுடைய கிருபை எப்படி இருக்கும் பாருங்க. விட்டாரோ அதே கொடுதன் தேவன் என்ன பண்ணாரு இப்போ அந்த தாய்க்களை திரும்பி கொடுத்துட்டாரோ இல்லைங்களா? அந்த ஒரு தாயினை கூப்பிட்டு வரும்போதோ என்னங்கோ அந்த ஃபாரியோட குமார்த்தி என்ன சொல்றாரு படிக்கோ 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பாத்தீங்களா? இந்த குழந்தை போய் எடுத்து போய் நீ என்ன பண்ணும், நீ வளர்த்து இல்லைங்களா? யாருக்காக வளர்த்து? எனக்காக வளர்த்து சொல்றாரு. அதனாலே அந்த அம்மா கொண்டு போய் மோசே என்ன பண்ணிருக்காரு இப்போ வளர்த்திருக்கார் இல்லைங்களா? அது மொத்தமே கிடையாதோ. அந்த ராணி என்ன சொன்னாரோ, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், கூலி கொடுக்குறேன் என்னட்டு இல்லைங்களா? அதனால அந்த அம்மா மோசேனை தூக்கி என்னங்கோ வீட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாரோ வந்திருப்பாரோ இல்லைங்களா? அது மொத்தமே கிடையாதோ. என்னங்கோ உலகத்திலே முதலாவது அம்மா இவர் தான். என்ன தெரியுங்களா? தன்னுடைய சொந்த குழந்தைனை வளர்த்ததுக்காக சம்பளம் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மதர் யாரனாக்கா பார்த்தா யோகபேத் தான் இல்லைங்களா? அதனால எவ்வளோ கண்ணீர் விட்டு அந்த குழந்தைன தண்ணீர் விட்டுக்கலாம் பாருங்க. தேவன் என்ன பண்ணாரா, அந்த குழந்தைனை அப்படியே கொடுக்கும்போது ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். யோசனை பண்ணுங்க நீங்க, ஐயோ குழந்தை வந்துச்சுன்னுட்டு. ஆனால் அந்த எமோஷன்ஸ், அந்த பாசம் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைங்களா, மோசோடைய அம்மா யோகபேத் மிரியாம் இல்லைங்களா, அந்த ஃபாருடைய குமார்த்தி முந்தே என்னங்க முன்னாடியே காமிக்க மாட்டார் இல்லைங்க. இத்தனை ஒரு ராங் ஆயிடுச்சுனாக்கா, நீங்கள் தான் பிளான் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி வருதுன்னுட்டு, இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இல்லை சாவடின்ட்டு கட்டளை எடுப்பாரோ என்னட்டு ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி சைலண்டாக என்ன பண்ணியிருப்பாரோ இருந்திருப்பாரோ இல்லைங்களா? இப்படி மோசனா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணிருக்கிறா, வீட்டில் வளர்த்திருக்கார். அப்படிங்க
10 10th verse. 10 பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்திற்கு கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். பார்த்தீங்களா, அம்மா தான் என்ன பண்ணிருக்காரு, இப்போ மோசேனா வளர்த்திருக்கார். அப்போ கடைசியில் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இடத்துல போயிட்டு விட்டுருக்காரா இல்லைங்களா, அவனுடைய குமாரத்தின் இடத்துல விட்டுருக்காரு. அப்போதான் அவனுடைய குமாரத்தி இவருக்கு தண்ணீரில் எடுத்துருக்கிறதுனால மோசேன்ட்டு என்ன பண்ணிருக்காரு, இப்போ பேர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, இந்த ஒரு என்னங்க சின்ன குழந்தை இருக்கிற மோசேல நமக்கு என்ன பாடம் இருக்குதா எனக்கு பார்த்தா எஸ், நமக்கு ஒரு பாடம் இருக்கும் இல்லைங்களா. யோசனை பண்ணுங்க, அந்த ஒரு மோசே பொறுக்கும் போதும் அவர் மேலே என்னப்பா இருந்தது எனக்கு பார்த்தா மரண தண்டனை. அவரை பொறுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே பயங்கரமான மரண தண்டனை இருந்தது. ஆண் குழந்தை பிறந்தா தூக்கி என்ன போடணும், ஃபர்ஸ்ட்டோ சாவடிக்கணும், இல்லைனாக்கா நைல் நதியிலே போட்டிடணும்ட்டு. நைல் நதியிலே ரொம்ப என்ன முதலைகள் ஜாஸ்தி இல்லைங்களா, ஏனென்றா அவருடைய கடவுள்கள் அது இல்லைங்களா. அதனால ரொம்ப அதுக்கு என்ன வணங்கிட்டு இருந்தாரு இல்லைங்களா. ரொம்ப ப்ரெஷஸ் என்னங்க, ரொம்ப ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்ஸ் ஒரு இதில் தான் அவர் நைல் நதினா ஆராதனை பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா. அந்த குழந்தைகள்னா ஒரு நைல் நதிக்கு விட்டா என்ன பண்ண மாதிரி தேவனுக்கு பலி கொடுக்குற மாதிரி அந்த பார்வையில தான் என்னங்க சிந்தனை செஞ்சிருந்தார் இல்லைங்களா. அதே போல கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோரசோகளே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் இல்லைங்களா, நம்ம சேர்த்து தான் சொல்கிறேன் இல்லைங்களா, முக்கியமாக நம்ம எல்லாருமேலும் நாங்கெல்லாம் பொறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே என்ன இருந்ததா ஒரு மரண தண்டனை இல்லைங்களா. ஆனால் மரணத்தின் பயம் நம்ம மேலே என்னங்கோ இருந்ததோ இல்லைங்க. நம்ம மேலே மொத்தம் கிடையாதோ, நமக்கு இருக்கிற என்னங்கோ அன்புள்ளவர்கள் இல்லைங்களா, அயல்காரர்கள் இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன இருந்தது எனக்கு பார்த்தா அந்த மரண தண்டனை இல்லைங்களா. ஆனால் அந்த மரண தண்டனை இருக்கும் போது கூட அவர் அம்மா என்ன பண்ணாரா, அந்த குழந்தைக்கு ஒரு ஜென்மத்தை கொடுத்தார் இல்லைங்களா. கொடுத்தோடனே அந்த குழந்தைனா கட்டளை பிரகாரமாக தூக்கி போடல பாருங்க இல்லைங்களா. என்ன பண்ணாரோ, ஐயோ அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ இல்லைன்ட்டு என்ன பண்ணா தெரியுங்களா, அதன் வந்துட்டு விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மனசே வரல. அப்படியே என்னங்கோ பிடிச்சிட்டே இருந்தாரோ இல்லைங்க. எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணலாம் நாங்கோ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். இப்படியே என்னங்கோ நம்முடைய உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருந்ததோ சாகர போகிற வாழ்க்கை தான் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், அந்த வாழ்க்கையை அப்படியே பிடிச்சிட்டு இருந்தோம். ஐயோ என்னுடைய காசு, என்னுடைய பொருள் இல்லை, என்னுடைய ப்ரெஸ்டீஜ், என்னுடைய ஈகோ, என்னுடைய பொசிஷன் என்னங்கோ அப்படியே ரொம்ப பிடிச்சி நின்றோம் இல்லைங்களா. ஏன் இது விடுறதுக்கு நமக்கு மனசே இல்லை இல்லைங்களா. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கலாம், யோசனை பண்ணி எவ்வளோ மென்டல் டார்ச்சர் இல்லைங்களா. வீட்டில் வெளியில் போக முடியாது இல்லைங்களா. அந்த காலத்தில் எகிப்து தேசத்து ஏன்னா இஸ்ரேலுடைய வீட்டுகள் எப்படி இருந்திருக்கோம், ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய பங்களாவா நீங்கள் யோசனை பண்ணாக்கோ சின்ன சின்ன குட்டி குட்டி மாதிரி ஒரு என்னங்க ஒரு சின்ன ரூம் இருக்கலாம். அதுக்கு மோஸ்ட்லி ஜன்னல் கூட இல்லை. எவ்வளோ டெம்பரேச்சர் எகிப்து தேசத்தில் இல்லைங்களா. அந்த டெம்பரேச்சருக்கு அந்த குழந்தை எவ்வளோலாம் காட்ட பண்ணோம் இல்லைங்களா. நல்ல காற்றில்லை இல்லைங்களா, ரொம்ப சூடு, இதில் எல்லாம் என்னங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக என்ன பண்ணிருக்கா பாதுகாப்பாக கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஒரு நாளும் போகும்போது ஐயோ இதுதான் என்னுடைய குழந்தையோட கடைசி நாளா, இதுதான் நம்முடைய குழந்தையோட கடைசி நாளா, யாரோ பக்கத்துல இருக்கிறவர பார்த்துட்டா சொல்லிட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமே, நம்ம எல்லாரும் சாவடிச்சிட்டாரே. இது என்ன பண்ணியிருப்பார், மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னல் என்னங்க வாசல் எல்லாம் அப்படியே மூடி தெருக்காமல் என்ன பண்ணியிருப்பார், 3 மாதம் காப்பாற்றிருப்பார் இல்லைங்களா. எதனோ அந்த ஒரு அப்படியே சோல்ஜர்ஸுடைய கால் சவுண்டு இல்லைங்க, செப்பல் சவுண்டு கேட்ட உடனே இல்லை ஷூஸோடைய சவுண்டு கேட்ட உடனே இவருக்கு என்ன இருக்கலாம், பயமாக இருக்கலாம். ஐயோ ஒட்டாரப்பா, ஐயோ மோசனை தூக்கத்துக்கு வரவரேன்ட்டு எவ்வளோ பயந்து என்ன பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா. பாதுகாப்பை கொடுத்துருக்கலாம். கிறிஸ்து கூட அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே இல்லைங்களா. இப்படியே நம்முடைய வாழ்க்கை இனிக்கோ நாளைக்கோ தெரியாதோ இல்லைங்களா, என்ன ஆகிடும் ஒன்றும் தெரியாதோ. அந்த ஒரு ஆலோசனை இருக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா, சந்தோஷமாக இருந்ததா இல்லைங்களா. யோசனை பண்ணுங்க, ரொம்ப துக்கத்தில் இல்லைங்க, துக்கத்தில் என்னங்கோ நிறந்த ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. இதில் ஒரு அன்பு இல்லை, ஒரு பாசம் இல்லை இல்லைங்களா, ஒரு நல்ல ஆரோக்கியம் இல்லை இல்லைங்களா, என்னங்க ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை, சந்தோஷம் இல்லை
இல்லைங்களா? இந்த ஒரு ஆலோசனை நம்ம அப்படியே நாங்க ரொம்ப சோர்ந்து போன ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த அவர் அம்மான்னு எப்படி அந்த நிலைமை கொண்டு போயிடுச்சு அப்படியே. ஆனா 3 மாசம் என்ன பண்ணியிருக்காரோ, அவர் அம்மா எப்படியோ என்ன பண்ணியிருக்காரோ அப்படியே பாதுகாப்பு குடுத்துருக்காரா. இல்லைங்களா? கடைசியில அவர் என்ன டெசிஷன் பண்ணிட்டாருனாக்கா, இதுக்கு மேலே முடியாது. இல்லைங்களா? இதுக்கு மேலே ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாதோ, இல்லைங்களா? எப்படியோ குழந்தை போயிடும். நாங்க என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். இல்லைங்களா? யோசனை பண்ணுங்க. வேற எல்லா வீட்டார்கள் என்ன பண்ணியிருப்பார், குழந்தை அப்படியே தண்ணீருக்கே விட்டிருப்பாரோ, இல்லைங்களா? எவ்வளோ ஒரு துக்கம் யோசனை பண்ணுங்க. ஒரு குழந்தை இறந்து போனாவே அடக்கம் பண்ணும் போது அம்மா அப்பா எவ்வளோ கதறி அழுறாரு. அந்த கண்ணீர் என்ன பண்ண முடியாதோ, யாருனாலே என்னங்கோ இது பண்ணவே முடியாது, கொடுங்க ஆறுதலே கொடுக்க முடியாதோ. ஒரு அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஐயோ கர்த்தரே ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கோ சொல்லும் போது மோஸ்ட்லி கர்த்தர் தான் என்ன பண்ணிருக்கலாம், இந்த ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாம். சின்ன என்ன பண்ணுங்க, ஒரு இது பண்ணுங்கோ, இல்லைங்களா? அந்த புட்டியில் என்ன பண்ணுங்க, நீங்கள் குழந்தைன நீங்கள் போடுங்கன்ட்டு என்ன பண்ணுங்க, தேவனோட ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாம். இல்லைங்களா? அதனால பார்க்கும்போது என்னங்கோ, அவர் என்ன பண்ணார், ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கட்டி மனசு பண்ணிட்டு என்ன பண்ண தெரியுங்களா, அந்த குழந்தைன என்னங்கோ அந்த புட்டில வைக்கிறார். யோசனை பண்ணுங்கோ, எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த குழந்தைன உயிரோட தஃபன் பண்ண மாதிரி, உயிரோட அடக்கம் பண்ண மாதிரி தான் என்னங்க ஒரு அம்மனுக்கு இருந்தது, இல்லைங்களா? ஆனால் இது தேவன் மேல் நம்பிக்கைனால விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி டிசிஷன் பண்ணார். இப்படியே கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் யூஸ் இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதோ, எப்படியோ நாங்கள் சாக கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் கல்லறைக்கு தான் போகிறோம், இல்லைங்களா? பிறந்த மனுஷன் கண்டிப்பாக சாகணும், இல்லைங்களா? இந்த ஒரு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ண தெரியுங்க, எப்படியோ சாக போகிறோம், சரி என்ன பண்ணலாம், இந்த ஒரு சாகிற ஒரு வாழ்க்கையே தேவனுக்கு என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுக்கலாமே. ஏன்ட்டு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக என்ன பண்ண ஒப்பு கொடுத்தோம், எப்படி வாலியன்ட்ராகே, இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா எந்த சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சி என்ன குழந்தைனா இழுக்கல, இல்லைங்களா? தானாக என்ன பண்ணிட்டாருங்களா, வாலியன்ட்ரியாக கொடுத்தார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன பண்ணோம், பேப்டிசமில் தேவனுக்காக நம்முடைய உயிரோ வாலியன்ட்ராக ஒப்பு கொடுத்தோம். சரி தேவனே, உலகத்தில் எப்படியோ நாங்கள் சாக கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு மேலே கிறிஸ்துவுக்குள்ளு சாக போகிறேன், அந்த கிறிஸ்துக்குள் சாகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ரெடி ஆகிடுறேன் தேவனே ஏட்டி அந்த ஒரு டிசிஷன் எடுத்தோம், இல்லைங்களா? அதனாலே பார்க்கும்போதோ என்னங்கோ, நாங்கோ என்னங்கோ அந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போதோ அவ்வளோ ஈஸி கிடையாது, இல்லைங்களா? நீங்கள் இந்த கேள்வி யாருக்கெல்லாம் கேளுங்கோ, கான்செக்ரேஷன் எடுக்கும் போதோ பிரதர், கிறிஸ்துக்குள்ளே மரணத்தில் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது எப்படி இருந்தீங்க பிரதர்ட்டு கேள்வி கேட்டால் யாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்தேன்னுட்டு யாரும் சொல்கிறது கிடையாது. ரொம்ப பயம், என்ன ஆகிடுமோ, அவர் அம்மாவுக்கு எப்படி இருந்ததோ, ஐயோ குழந்தை விட்டுடுறேனே, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கும் ஆனால் விட்டுடுறேனே, விட்டு கொடுத்துருக்கேனே, என்ன ஆகிடுமோ, எந்த முதலே சாப்பிடுமோ, அந்த குழந்தை எந்த தேசத்துக்கு போயிடுமோ, எங்கே போயிட்டு என்ன ஆகிடுமோ தெரியாதே ஏட்டி அந்த பயத்தில் தான் என்னங்கோ அவர் விட்டார. பார்த்தீங்களா எவ்வளவு பயங்கர ரிஸ்க் எடுத்தார் அவரு, இல்லைங்களா? அதே போல கிறிஸ்துக்குள்ள அன்பாக அளிக்கப்பட்ட சொல்களே, அங்கே ஞானஸ்தானம் எடுக்கும் போதோ என்னங்க ஒரு நம்பிக்கை, ஐயோ தேவன் இல்லைங்களா, அண்ட சராசரத்தை உண்டு பண்ணிருக்கிற தேவன் ஏதோ நம்பிக்கை பிச்சை போட போகிறார்ப்பா, பரவாயில்ல, என்ன ஒரு ப்ரைஸ் கொடுப்பாரா பரவாயில்லைன்னுட்டு, இல்லைங்களா? ஆனால் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறோமா, அந்த ஓட்டத்தை முடிக்கலாமா, இல்லைங்களா, பின் வாங்கி விழுந்துட்டோமா என்னட்டு எவ்வளோ ஒரு பயம். அந்த இருட்டில் என்ன பண்ணோம், ஒரு தைரியமான ஒரு என்னங்க ஒரு ஸ்டெப் வச்சோம், இல்லைங்களா? அவர் அம்மா வச்ச மாதிரி, இல்லைங்களா? அந்த நம்பிக்கை, இல்லைங்களா, கம்ப்ளீட்டாக தேவனுக்காக என்ன பண்ணாங்க ஒப்பு கொடுத்தோம், இல்லைங்களா? வாழ்க்கை நாசனம் ஆயிடுமா, பாழாகி போயிடுமா, பரவாயில்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கைனால என்ன பண்ணோம், இப்போ ஒப்பு கொடுத்தோம், இல்லைங்களா? ஆனால் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, மோசே ரொம்ப தூரம் போல, எவ்வளோ ரொம்ப கிட்ட போயிருக்கலாம், மிரியம் ஃபாலோ பண்ணின போயிருக்கிறான், இல்லைங்களா? என்ன ஆகிடும்னுட்டு அங்கே பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணிருக்காரோ, ஜபத்தை கேட்டிருக்கார். குளிக்கிறதுக்கு யான் அனுப்பியிருக்காரோ, யோசனை பண்ணுங்க, ராணிக்கு வேற இடம் இல்லையா, நல்ல நதிக்கு வரணுமா, எல்லாரும் பார்த்த மாதிரி குளிக்கிறதுக்கு, ஆனால் வந்திருக்கார் பாருங்க, இல்லைங்களா? அந்த புட்டியை திறந்து பார்க்குறாரோ, எவ்வளோ அழகான குழந்தை, ஐயோ
என்னப்பா இந்த குழந்தை யாரப்பா விட்டுருக்குதோ பார்த்தா எப்ரேயருடைய குழந்தை, ஐயோ என்னுடைய அப்பாவுடைய கட்டளை பயந்து என்ன பண்ணிருக்காரு விட்டுருக்காரு. ஆனா இது எனக்கு மனசு இல்லையே விட்டுறதுக்கு என்ன பண்ணாரு அம்மா, அப்படியே குழந்தை தூக்கினார் பார்த்தீங்களா. தூக்கிட்ட உடனே ரொம்ப பாசம் வந்துச்சு இல்லைங்களா. அப்படியே பார்த்துருக்க போது மிரியம் என்ன கேட்குறா, தாயன் யாராவது ஒரு ஸ்திரீனை கொண்டு வரலாமா என்று சொல்லும் போது, ஓகே யுவர் விஷ் இஸ் கிராண்டட், கூப்பிடுவான்னு சொல்றாரு இல்லைங்களா. பாருங்க, ஒரு அம்மா தண்ணீர்ல மோச விட்டாரோ அதே மோசேனா தேவன் என்ன பண்ணாரோ அந்த அவரோ ஐகுப்து தேசத்தின் ராணி மூலியமாக என்ன பண்ணிருக்காரு, திரும்பி யாரை கொடுத்தாரோ அவர் அம்மாக்கே கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா. யோசனை பண்ணுங்க, அவர் அம்மாக்கே என்னங்கோ அந்த குழந்தை வரும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கலாம். என்னங்கோ அந்த சந்தோஷத்துக்கு அப்பா 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 முடிவே இல்லை. என்னங்கோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப சிரிச்சு வந்திருப்பாரோ இல்லைங்களா. இப்போ எவ்வளோ கண்ணீர் விட்டு இருக்காருங்களா. ஐயோ தேவனே சாகர போகிறத குழந்தைனை உயிரோட திரும்பி கொடுத்துட்டீங்களேன்ட்டு ரொம்ப என்னங்கோ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லைங்களா. அதே குழந்தை திரும்பி அவருக்கே வந்துச்சு. இப்படியே நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தேவன் நம்ம வாழ்க்கையை நாசனம் பண்ணுறதில்ல இல்லைங்களா. என்ன பண்ணுறதுங்களா, அந்த வாழ்க்கையை திரும்பி நம்ம கையிலே கொடுத்துறா. மகனே இதோ என்னுடைய வாழ்க்கை இல்லைங்களா, எனக்காக கொடுத்துருக்கிறியே, நான் இது திரும்பி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு புதுதான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறே. இன்னைக்குலேருந்து நீ இந்த வாழ்க்கை எனக்காக யூஸ் பண்ணும், நான் சொல்ற விதமாக தான் யூஸ் பண்ணும். என்ன பண்ற நமக்கு சொல்லிட்டு கொடுப்பார். நமக்கு என்னென்ன டேலண்ட் கொடுத்துருக்காரோ, ஹெல்த்தோ வெல்த்தோ நாலேஜ் டைம் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. 5 டேலண்ட்கள் எல்லா டேலண்ட்டும் தேவனுக்கே விட்டு கொடுத்துட்டோம். ஆனால் தேவன் இதே டேலண்ட்களை திரும்பி நமக்கு வாபஸ் கொடுப்பார். கொடுத்துட்டு இது தயவு செஞ்சு இன்னைக்கு மேலே என்ன பண்ணும், நீ உங்களுடைய சொந்த சித்தத்தின்படி யூஸ் பண்ணாமல் என்னுடைய விருப்பம்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறார் இல்லைங்களா. அதனால பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதரர்களே இல்லைங்களா. என்னங்கோ இப்போ திரும்பி அந்த மோசே அந்த அம்மா கிட்ட வரும்போதும் யாக்கோபு கிட்ட வரும்போது எப்படி வந்தாரா, போகும்போதும் யாக்கோபுடைய குழந்தை, ஆனால் திரும்பி வரும்போதும் யாக்கோபுடைய குழந்தை கிடையாது, எகிப்தின் ராஜா. யோசனை பண்ணுங்க, ரொம்ப பெரிய ராஜா, பவர்ஃபுல் ராஜா இல்லைங்களா. யார் அது ராஜா, உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற எகிப்து தேசத்தின் ராஜாடைய ஒரே குமாரத்தினுடைய மகன். எவ்வளோ பவர் இருக்கும் யோசனை பண்ணுங்க. அதே ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி அந்த வேல்யூ கிடையாது மோசைக்கு. ஆனால் இப்போ எவ்வளோ ஒரு பவர், எவ்வளோ ஒரு என்னங்க ஒரு பேர் வந்துச்சுனாக்கா அவர் நான் பார்த்துட்டு என்ன கூப்பிட்றாரு இப்போ, ஐயோ ராணியோடைய என்னங்கோ மகன், யாரும் தொடாதீங்கோ, தொட்டா அவ்வளோதான் இல்லைங்களா. அப்படியே என்னங்கோ இப்போ நாங்கள் தேவனுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ, உலகத்தின் பாவத்தை விழுந்திருக்கிற மனுஷர்கள் இல்லைங்களா, பாவிகளாக இருந்தோ இல்லைங்களா, துரோகிகளாக இருந்தோ தேவனுடைய பார்வையில இல்லைங்களா, பன்றிகள் நாய்கள் போல இருந்தோ. அதான் வேதவசனம் சொல்றதோ. ஐஸ்வர்யமான் தரித்திரனாய்க்கு லாசரஸ் தரித்திரமாக தான் இருந்தோம், லாசரஸ் போல இல்லைங்களா. மையெல்லாம் புண்ணும் இல்லைங்களா, ஒரு நல்ல ஒரு சுகமே இல்லை இல்லைங்களா, ரொம்ப குப்பையில தான் வாழ்ந்துருந்தோம். ஆனால் இப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா தேவன் திரும்பி கொடுத்துற பத்திரிக்கை இப்போ என்ன ஆயிட்டோம், தேவனுடைய குமாரர்கள். எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா பாருங்க இல்லைங்க. அதனால பைபிள் என்ன சொல்றது, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல எப்படிப்பட்ட அன்பு தேவன் வச்சிருக்காருனாக்கா நமக்கு என்ன பேர் கொடுத்தாரா, தேவனுடைய மக்கள் இல்லைங்களா, தேவனுடைய குமாரர்கள். இங்கிட்டு கூப்பிடுறதுல தேவன் எவ்வளவு ஒரு அன்பு நம்ம வச்சிருக்காரப்பா இல்லைங்களா. அதனால அண்ட சராசரத்தை உண்டு பண்ணிருக்கிற கர்த்தர். யோசனை பண்ணுங்க, இன்னைக்கு அண்ட சராசரம் இல்லைங்களா. என்ன சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, நேற்று கேள்வி கேட்டாரா, அங்கே வானத்துல எதப்பா அருமையாக இருக்கோ பார்க்குறதுக்குனாக்கா இந்தியா என்ன அப்படியே சீரியல் செட்டு போன மாதிரி இருக்கோ அப்படின்ட்டு இல்லைங்களா. அந்த அண்டா சராசரத்துக்கு என்னங்க அது ஒன்றும் இல்லை ரே. பைபிள் என்ன சொல்றதுனாக்கா இந்த பூமி ஒட்டி தராசில் இருக்கிற தூசின்னு சொல்றார் இல்லைங்களா. அந்த தூசி நாங்கள் என்ன யோசனை பண்ணுங்க, ஒன்றும் இல்லை இல்லைங்களா. தாவீது சொல்றார், தேவனே நீ உண்டாக்குற நட்சத்திரங்கள் இல்லைங்களா, பூமி சூரியனை சந்திரனை பார்க்கும் போதோ மனுஷனை நினைக்கிறதுக்கு ஏமாத்துறவன்
இல்லைங்களா? நாங்களே நினைக்கிறதுக்கு என்னங்க நீங்க சொல்லுங்க. மோச நினைக்கிறதுக்கு என்ன இது சொல்லுங்க. என்னங்க வேற யாரும் ஜெபம் பண்ணலையா? ஏன் மோசனை தூக்கணும்? ஏன் நம்ம மட்டும்தான் சத்தியத்துக்கு கூப்பிடணும்? இல்லைங்களா? அது அவருடைய கிருபை, அவர் போட்டிருக்கிற பிச்சை. இல்லைங்களா? கிறிஸ்துவ கூட அன்பாக அளிக்கப்பட்ட சகோதரர்களே, இல்லைங்களா? இன்னைக்கு மேல யாரும் வந்துட்டு அந்த வந்துட்டு மோசையோடைய தாய் தகப்பன் யோகபேத் அம்ராம் என்று சொல்றது கிடையாது. அவருடைய மகன், ஃபாரோனுடைய மகன். இல்லைங்களா? ஆனா அம்மாவே இருக்கலாம், அம்மா கூட கொடுத்துருக்கலாம் வளர்த்ததுக்கு. என்னுடைய குழந்தை தெரியுங்களா, நான் 9ல விட்டு எனக்கு திரும்பி வந்துச்சுன்ட்டு சொல்ல முடியாதோ? இல்லைங்களா? எப்படி பாதுகாப்பு? இப்போ அம்மா அம்மா இருந்தால் கூட பயம். ஐயோ இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சக்கா, யாருக்கு பதில் கொடுத்தீங்கப்பா? ராணிக்கு பதில் கொடுத்தோம். ராணி சும்மா விடுவாளா? அப்படியே நம்ம புது சிருஷ்டி வந்துட்டு பழைய மனுஷன் என்ன பண்ணிப்போம், பாதுகாப்பு பார்க்கணும். ரசல் சொல்றாரு 6வது வால்யூம்ல, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஓல்ட் கிரியேச்சர் டு டேக் கேர் ஆஃப் த நியூ கிரியேச்சர். ஏனென்றால் புது சிருஷ்டி இந்த பழைய மனுஷன் மூலியமாக தான் வேலைகள் செய்யும். இந்த வேலைகள் செய்யணும்னாக்கா புது சிருஷ்டி என்ன பண்ண, பழைய மனுஷன் நல்லா பார்த்துக்கணும். நல்லா எவ்வளோ தேவையோ அவ்வளோதான், அதிகமாக கிடையாது. அவர் அம்மா என்ன பண்ணாரோ, குழந்தை பார்த்தாரா? நல்லா பார்த்துருக்க இல்லைங்களா? பார்த்துருக்க. அப்படிதான் புது சிருஷ்டி என்ன பண்ணோம் நாங்கள், நல்லா பார்த்துக்கணும். இல்லைங்களா? நமக்கு சும்மா அப்படியா? அந்த அம்மா என்ன பண்ணாரா, அந்த குழந்தைனை வாங்கியிருக்காரா? எப்படி வாங்கினாரா? காசு கொடுத்துட்டே. காசு கொடுத்தாரா? அம்மா சொன்ன நான் காசு கொடுக்காம வளர்த்தவன்ட்டு. அப்படியே காசு கொடுத்து மோசனை வாங்கின மாதிரி நமக்கு கூட என்ன பண்ணிருக்கிற கிறிஸ்துவ தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? நமக்கு என்ன பண்ணிருக்கிற வாங்கியிருக்காரு. யோசனை பண்ணுங்க, இங்கே ரத்தத்தில் எவ்வளோ பவர் இருக்கோ தெரியுங்களா? ரத்தத்தில் எதனா ஒரு மாற்றங்கள் வந்தால் வாழ்க்கையில் என்ன, வாழ்க்கை அப்படியே கடகடான அதிரி போயிடும். இல்லைங்களா? நல்ல ஆலோசனை இருக்குதுல்ல, நல்லா வேலை செய்ய முடியாது, சிந்தனை செய்ய முடியாதோ, ஆரோக்கியம் இருக்குதுல்ல, இல்லைங்களா? இதெல்லாம் வந்துட்டு ரத்தத்தில் வச்சிருக்கா பாருங்க தேவன் வந்துட்டு. அவ்வளோ பவர் இருக்கும் ரத்தத்துக்கு. அப்போ வெளியேறப்பட்ட பரிசுத்தமான ரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம்னாக்கா அந்த ஒரு ரத்தத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால என்னங்கோ அவர் அம்மாவுக்கு என்ன கொடுத்தாரா? சம்பளம் கொடுத்தாரா? இப்போ தேவன் நமக்கு சம்பளத்தை கொடுப்பாரா? எஸ், ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? காரோ பங்களோ, பெரிய பெரிய வாழ்க்கை, ஜாபு, இல்லைங்களா? பெரிய ஒரு என்னங்கோ அழகான பெண்ணோ கல்யாணம் பண்ணுறதுக்கே நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு சேலரி வர ஒரு வேலையில் கொடுப்பாரா? நோ. நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லைங்களா? மோச என்ன பண்ணாரோ, அம்மா வீட்டில் இந்தி எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா கனத்துலையும் என்னங்க எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். அப்படியே நமக்கு என்ன பண்ணிருக்கீங்களா? பைபிள் இருக்கிற எல்லா வசனத்து மூலியமாக என்னங்கோ நமக்கு கிறிஸ்து போல் கிறிஸ்து சாயல மாறதுக்கு தேவன் இந்த ஒரு பயங்கரமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. இதே தேவன் நமக்கு கொடுக்க போகிற சேலரி இல்லைங்களா? யோசனை பண்ணுங்க. இப்போ அந்த குழந்தை யாராவது தொட்ட முடியுமா? இப்போ ஆண் குழந்தை ஒரு அம்மா என்ன பண்ணியிருப்பார்? ஃபஸ்ட்டு ரொம்ப பெண் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நல்லா செடி கிட்டியெல்லாம் போட்டு. ஆனால் இப்போ செடி கழட்ட உடப்போ வழியிலப்போ அந்த செடி இல்லாமல் அப்படி போகும்போது ஆண் குழந்தை தூக்குங்கன்னு சொல்லும் போதும் என்ன சொல்லிப்போ, டோன்ட் டச். யாட குழந்தை தெரியுங்களா? ஃபாரோடைய குமாரத்தியோட குழந்தை. தொட்டாங்க அவ்வளோதான், அஷ்டே நிட்டி. ஐயோ ஆமாப்பா தொட முடியாது. ஐயோ என்ன பண்ணியிருப்போம்? எல்லாரும் பார்த்திருப்பாரு இல்லைங்களா? கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சொல்லுங்க, தேவனுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காருனாக்கா, பைபிள் என்ன சொல்ல தெரியுங்களா? பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கா தெரியுங்களா? வசனம் வாசிங்க. இப்ரேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் 14வது வசனம் வாசிங்க. இப்ரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பாத்தீங்களா? என்னங்க ரட்சிப்பை பெற்றதுக்கு யாரும் ஓடி நிற்காரோ இடுக்கமான வழியில 1,44,000 பேர் ஓடி நிற்கிறாங்களே, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா? எல்லா தூதர்கள். அப்சர்வ் பண்ணீங்களா? திரும்பி வாசிங்க ஸ்டார் இன்னொரு வாட்டி. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும்
அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் யாரும் இல்லை, பரலோகத்துக்கு என்ன செய்யணும் வேலை இருக்குதுங்களா? எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிற பரலோகத்தை அப்படியே தேவனுக்கு சுற்றி செஞ்சுன்னு இருப்பார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்ட்டு எப்படியா? அதான் ஆவிக்குரியான மீனிங் இருக்கா இல்லைங்களா? தேவதூத்தரெல்லாம் பரலோகத்தில் உக்காந்து அப்படியே தேவனுக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்திக்கு சொல்லனே இல்லை இல்லைங்களா? அவர் எங்கே இருக்காரு? பூலோகத்தில் இருக்கார் பாருங்க. சுதந்திரிக்க போகிறார். யார் தெரியுங்களா? அவருக்காக இந்த சுதந்திர வாழைகள்லாம் வந்து ஊழைகள் செய்யறதுக்கே எல்லா தூத்தர்களும் பூலோகத்தில் இருக்காரோ. இப்போ நம்ம யாரை தொட முடியுமா? தேவனுடைய சித்தம் இல்லாமல் யாரும் நம்ம தொடவே முடியாது. அவ்வளோ பயங்கரமான பாதுகாப்பு. கிறிஸ்து என்ன சொன்னாரா இல்லைங்களா? உன் தலையில் இருக்கிற ஒரு முடி என்ன இருக்கோ எண்ணப்பட்டிருக்கோ. அவருடைய பர்மிஷன் இல்லாமல் ஆகாயத்தில் இருக்கிற ஒரு குருவி கீழே விடுறதுக்கு என்னங்க வாய்ப்பே கிடையாதா இல்லைங்களா? அதுக்கு போல நீங்கள் மேலே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டாரே, அப்படியே அந்த மோசம் யாரும் டச் பண்ண முடியுமா? டச் பண்ண முடியாது. அது மட்டுமேலே அந்த அம்மா அந்த குழந்தைக்கு எது வேணுமெனா பண்ணலாமா? இப்போ தன் இஷ்டத்தின்படி துணி போடலாமா? தன் இஷ்டத்தின்படி சாப்பாடு கொடுக்கலாமா? ஏதோ வியாதி வந்துச்சுனாக்கா இஷ்டத்தின் வீட்டிலே மருந்து தயார் பண்ணி கொடுக்கலாமா? நோ. ராணி அம்மா என்ன சொல்கிறாரோ அதே துணி போடணும். அவர் என்ன கொடுப்பாரோ சாப்பாடு அதே சாப்பாடு தான் கொடுக்கணும். நல்லா எனர்ஜெட்டிக் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் இருக்கிற சாப்பாடு. எதனா வியாதி வந்துச்சுனாக்கா ரொம்ப ஹை லெவல் இருக்க டாக்டர் தான் வருவார் இல்லைங்களா? இஷ்டத்தையும் படி பண்ண முடியாது. கான்சிக்ரேட் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்முடைய வாழ்க்கையவே யார் கையில் இருக்கோ தெரியுங்களா? கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சொல்கிறேன் பிதாவாகிய தேவனுடைய கையில் இருக்கும். சங்கீதம் 90 இந்த சொல்கிற 91வது அதிகாரம் இல்லை 91 சாப்டர் வர்ஸ் 1 சொல்கிற பார்த்தீங்களா இல்லைங்களா? அவருடைய என்னங்கோ ஆலயத்தில் வாசம் செய்யணும் மாதிரி உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணி என்ன பண்ண மாதிரி தொடுகிறவன் மாதிரி இல்லைங்களா? அதனால என்ன இஷ்டத்தின்படி பேசலாமா? இப்போ என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காரு? அரண்மனையில் ராஜா லெவலில் என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காரு? அதே ட்ரைனிங்க. இஷ்டத்தின்படி வாசிக்கலாமா? இஷ்டத்தின்படி நடக்கலாமா? இஷ்டத்தின்படி துணி போடலாமானாக்கா இல்லை. ராஜ வம்சத்தார் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ட்ரெஸ் ஆகிருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் இருக்கணும், எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கணும், எவ்வளோ ஒரு தாழ்மையாக நடக்கணும். இதே போல புது சிருஷ்டி இருக்கிற நாங்கள் வந்துட்டு எந்தெந்த வேலை செய்கிறோமோ ஒரு வேளையில நம்முடைய அண்ட சராசரத்தை உண்டாக்கியிருக்கிற சிருஷ்டிகர்த்தன்னா காமிச்சுன்னு இருக்கிறோம். யோசனை பண்ணுங்க ஒரு நேரம் இல்லைங்களா? நாங்கள் செய்கிற எல்லா வேலைகள் எல்லா காரியங்கள் அதை தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து இருக்குதா இல்லைங்களா? கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சொல்கிறவர்களே, அந்த அம்மா இல்லைங்களா இப்போ யாருடைய ஞானத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கணும்னாக்கா ராணியோடைய ஞானத்து மேலே இல்லைங்களா? தன் இஷ்டத்தின்படி எஜுகேஷன் கொடுக்க முடியாதோ இல்லைங்களா? அதில் மோசம் பண்ணிட்டு ஐகுப்து தேசத்தில் இருக்கிற சர்வ வித்தியத்தில் சர்வ எஜுகேஷன் எல்லா ஃபீல்டில் எஜுகேஷன் என்ன பண்ணி இப்போ வாங்கியிருக்காரு இல்லைங்களா? அவருடைய ஞானத்து மேலே நம்பிக்கை அந்த அண்டா சராசரி உண்டு பண்ணியிருக்கிறா என்னங்க தேவன் மேலே நமக்கு கூட என்ன இருக்குது தெரியுங்களா? நமக்கும் நம்பிக்கை இருக்கும். சில வாட்டி என்ன ஆகுதுனாக்கா என்னங்க நமக்கு என்ன தேவையோ தேவன் நமக்கு கொடுக்குறதில்லை. தெரியுங்களா? அது கொடுத்தா நமக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பாதுகாப்பு பாதிப்பு வரும்னுட்டு தேவன் நமக்கு தரமாட்டார். எவ்வளோனா கெஞ்சுங்கோ தேவன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் சில வாட்டி வேண்டான்னு சொன்னால் கூட தேவன் கொடுக்காமல் இருக்குதில்லை. அது அவருடைய ஞானம், அவருடைய அறிவு. யோப் கேட்குறாரு, தேவனே கேட்கும் போது யோப்க்கு என்ன சொல்கிறார்? பாருங்க, சூரியனே, நட்சத்திர எல்லாம் இல்லைங்களா எல்லா சிருஷ்டிகளையும் காமிச்சிட்டு ஒரு சிருஷ்டியுடைய அருமையான விஷயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்க முடியுமா? இதுக்கு எல்லாருக்கும் ஞானம் இருக்கோ, அறிவு இருக்கோ. அப்படியே கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சொல்கிறவர்களே, நமக்கு தேவனோட ஞானம் மேலே நம்பிக்கை இருக்கும். யோசனை பண்ணுங்க, தேவன் எவ்வளோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு குட்டி மீனும் இவ்வளோ இருக்கோ பாருங்க. மீனும் அந்த மீனுக்கே எவ்வளோ மூளையாக இருக்கும் வச்சுங்களா இல்லைங்களா? மீனுக்கு எல்லாரும் பிடிக்கும் இல்லைங்களா சாப்பிட்றதுக்கே. அது எஸ்பெஷலி சென்னையில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து டெய்லி மீன் தான் இல்லைங்களா? ஆனால் மீன் சாப்பிடும் போதும் ஏன்னா டேஞ்சர்னாக்கா அந்த முள், ஏன்னா முள் ஏன்னா குத்திச்சுனாக்கா அவ்வளோதான், ரொம்ப ரிஸ்க்கும். ஆனால் பாருங்க எவ்வளோ ஷார்ப்பான முள்கள்
தேவன் எங்கே வச்சிருக்காரோ அந்த சின்ன ஒரு குட்டி மீனில் வச்சிருக்க பாருங்க, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக அப்படியே ஓட பாருங்க. அதுக்கு என்னப்பா, அதுக்கு ஹார்ட் இல்லையா, அதுக்கு லங்ஸ் இல்லையா, அதுக்கு பிரெயின்ஸ் இல்லையா, அதுக்கு சென்சஸ் இல்லையா, கண் இல்லையா, எல்லாம் இருக்கும். ஆனால் பாருங்க, அவ்வளோ ஷார்ப்பான ஒரே ஒரு முள்ளோ ஒரு வாட்டி கூட அதோடைய ஹிருதயத்துக்கு குத்துறது கிடையாதா? இல்லைங்களா? நாங்கள் வாயில் வச்சோட நமக்கு என்ன ஆகிடும், அப்படியே குத்தோம் இல்லைங்களா? அதே மூளை எல்லாம் என்னங்க அப்படியே அதை போன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்றா இல்லைங்களா? கிறிஸ்துக்கள் அன்பாக அழைக்கப்பட்டா சொல்ல, அதுவும் தேவனுடைய அறிவு இல்லைங்களா? நம்முடைய தேகத்தில் பயங்கரமான ஷார்ப்பான ஐட்டம் தேவன் எங்கே வச்சுருக்கா தெரியுங்களா? ரொம்ப டெலிகேட்டான ஷார்ப்பான ஐட்டம் நம்மளை கண்ணில் வச்சுருக்கார். கிளாஸ் எவ்வளோ பயங்கரமான மெகா பிக்சல் இருக்கிற ஒரு கேமரா நம்ம கண்ணில் வச்சுருக்கார். ஒரு பயங்கரமான ஷார்ப்பான கிளாஸ் நீங்கள் சேஃபாக கொண்டு போகணுன்னாக்கா நீங்கள் எப்படி கொண்டு போகிறோம்? ஆனால் எவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தை சென்சிட்டிவான இடத்துல வச்சுருக்க பாருங்க. இது அவருடைய விஸ்டம் இல்லைங்களா? அவருடைய விஸ்டம் மேலே நமக்கு எப்பவுமே என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அதனால என்னங்கோ ஃபுல் சப்போர்ட் வந்ததோ ஃபார் வீட்லேருந்து. என்ன பொருள் வேணுமோ, என்ன காசு வேணுமோ, எந்த ஒரு குறையே இல்லை. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லிட்டாரா இல்லைங்களா? உங்கள் பலவீனத்தில் என்னுடைய பலம் பூர்ணமாக இருக்கும். நமக்கு அதை தான் தேவன் கொடுக்க போகிறார், சப்போர்ட் இல்லைங்களா? உங்களுக்கு தாங்கக்கூடாத சோதனை கொடுக்கறதில்லை. உலகத்தில் வரப்போகிற சோதனை தான் உங்களுக்கு வர, ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒன்றும் வரதில்லை. ஆனால் சோதனை வரும்போது சோதனை தப்பிக்கிறதுக்கே வழி தைக்கிறேன். எவ்வளோ இது பாருங்கள், ஆறுதலான வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 10:13 கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதனால பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர்களே, அதில் தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? குழந்தை தண்ணீர் விட்டா பாருங்க, யாரை விடுவாங்களா தண்ணீரில்? அதான் நைல் நதியிலே பேதுரு தண்ணீர்ல நடந்த மாதிரி இல்லைங்களா? நமக்கு என்னங்கோ ஒரு பாடம். தண்ணீர்ல காலை வைக்கிறதுக்கு மனசு இருக்குதுங்களா? கர்த்தர்னா பார்த்து அந்த நம்பிக்கை மேலே கால் வைக்கிறதுக்கு நம்பிக்கை இருக்குதுங்களா? இல்லைங்களா? டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட் தாவீது சொல்கிறா இல்லைங்களா? இல்லைங்களா? அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரர்களே, இப்போ அந்த டிவைன் ப்ராவிடன்ஸ்குள்ளே மோசஸ் போயிட்டாரான். அப்படியே நாங்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே என்னங்கோ வந்துட்டோம் இல்லைங்களா? அதனால என்னங்கோ அந்த சாத்தானோ இவ்வளோ எல்லாம் பிளான் பண்ண பாருங்க இல்லைங்களா? என்னங்கோ டெலிவரர் எகிப்துலேருந்தே எல்லா ஜனங்கள்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு டெலிவரர் யாரும் வைப்பா? மோசே அவங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ண. ஆனால் தேவன் என்ன பிளான்? அவருக்கு இன்னொரு பிளான் வச்சாரோ. என்ன பிளான் வச்சாரோ அதே மோசஸ்னை கொண்டு போயிட்டு நாங்க அவருடைய அரண்மனையிலே வளர மாதிரி பண்ணிட்டாரோ இல்லைங்களா? அந்த மோசே அம்மாவுடைய வீட்டை விட்டு போகும் போதும் இப்போ எங்கே இருந்துருக்காங்க? எகிப்து தேசத்தில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு இறந்துருக்கலாம் இல்லைங்களா? எவ்வளோ ஒரு இஸ்ரேலுடைய என்னங்கோ ஃபெலோஷிப் எல்லாம் போயிருக்கலாம். அப்படியே நமக்கு வந்துட்டு சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு புதுதான ஒரு என்னங்க குடும்பத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் இல்லைங்களா? அதனால தேவனுக்காக விட்டு கொடுக்கும் போதும் தேவன் எப்பவுமே நமக்கு கைவிட்டதில்லை. பைபிளில் சொல்கிற பார்த்தீங்களா இல்லைங்களா? He that saves his life shall lose it, but he that loses his life for my sake shall save it. கர்த்தருக்காக இந்த வாழ்க்கை என்னங்க கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்தா தேவன் நாசனை கண்டிப்பாக பண்ணவே மாட்டார். யார் என்ன வேணும் சிந்தனை செஞ்சாலும் கூட, யார் என்ன வேணால் பிளான் பண்ணக்கூட சக்ஸஸ் ஆகுறதே கிடையாது. நம்ம இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைங்களா? எவ்வளோ டென்ஷன். ஆனால் இப்போ எல்லாம் என்னாச்சு? டென்ஷனே போயிடுச்சு இல்லைங்களா? ரொம்ப டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி குழந்தை ஆடுக்கு விட சந்தோஷமாக இப்படியே புது சிருஷ்டியில் சந்தோஷமாக இருக்கலாம். தெரியுங்களா? அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிற சந்தோஷமாகிருங்கள் இல்லைங்களா? அதனால அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாரா? சேலரி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மதர் டு ரிசீவ் த வேஜஸ். இப்படியே என்னங்க புது சிருஷ்டியாக இருக்கிறா என்னங்க நமக்கும் என்னங்க தேவன் என்ன கொடுக்க போயிடுது இப்போ இன்னைக்கு? ஆசீர்வாதங்கள் இல்லைங்களா? ஆக்சுவலி இவர் தான் காசு கொடுத்துருக்கணும். அந்த குழந்தைக்கு எவ்வளோ பயங்கரமான ப்ரொடெக்ஷன் இல்லைங்களா?
ஆனால் என்ன பண்ண ரிவர்ஸா இவரே கொடுத்துருக்காரா இல்லைங்க. இன்னைக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டை வீட்டில் வைக்கணும்னாக்கா எவ்வளோ காசு கொடுக்கணும்? மினிமம் 15,000 கொடுக்கணும். அது 8 ஹவர் தான் வேலை செய்கிறா, 24 ஹவர்ஸ் வேலை செய்யணுமாக்கா 45,000. நம்முடைய சேலரிக்கு ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் கர்த்தர் உலகத்தில் இருக்கிற எல்லா தூத்தர்களை இல்லைங்களா என்ன பண்ணியிருக்கா, நமக்கு பாதுகாப்பாக கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அதனால தேவன் சேலரி கொடுக்குற விஷயத்தில் என்னங்க அட்வான்ஸ் பேமெண்ட் எப்பவுமே கொடுப்பாரு இல்லைங்களா. எப்படி தெரியுங்களா பாருங்க, இப்போ இல்லை பைபிள் என்ன சொல்கிறதோ, நமக்கு இஸ்ரேலில் நியாய பிரமாணத்தை கொடுத்துருந்தார் இல்லைங்களா. ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்தா எப்போ எப்போ கொடுக்கணும்? சம்பளம் வேலை செய்கிறதுக்கு அப்புறமா கொடுக்கணுமா, வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணுமா சம்பளம்? வேலை செய்ததுக்கு அப்புறம். அப்புறமா தான். கரெக்ட். ஒரு வசனத்தை வாசிங்கோ, நீதிமொழியில 3வது அதிகாரம் 28ஆம் வசனம் நினைக்கிறேன். Proverbs 3:28 சிஸ்டர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. பார்த்தீங்களா, உனக்கு கையில் இருக்குதா செய்யறதுக்கு செஞ்சிடோ, நீ நாளைக்கு வா, என்ன பண்ணாதே, நீ சொல்லாதேன்னு சொல்றது. அப்படின்னா இஸ்ரேலுடைய நியாய பிரமாணம் பிரகாரமாக சேலரி எப்போ கொடுக்கணும்? எப்போ? ஒரு மாசத்துக்கு அப்புறமா, இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறமாவா, இல்லை ஒரு நாளுக்கு அப்புறமாவா? ஒரு நாளுக்கு அப்புறமா. சரிங்களா. சாயந்தரக்குள்ளே என்ன பண்ணோம், சேலரியை செட்டில்மெண்ட் பண்ணிடணும். ஏசுக்கு சொல்கிற பார்த்தீங்களா, எனக்கு ஒரு ரூமே இல்லைங்களா. ஒரு மனுஷன் என்ன பண்ணுற, போயிட்டு ஒரு முதலாளி போயிட்டு வேலைக்காரன் கூப்பிட்டு போகிற பார்த்தீங்களா, காலையிலே மத்தியானம் சாயந்தரம். ஆனால் எல்லாருக்கும் என்ன செட்டில்மெண்ட் எப்போ கொடுத்தாரா? மாதத்துக்கு ஒரு வாட்டியா? அந்த நாளுடைய செட்டில்மெண்ட் அப்போவே பண்ணிட்டாரா? நம்முடைய தேவன் அவ்வளோ ஃபாஸ்ட். இப்படியே நமக்கு சேலரி எப்போ கொடுப்பா தெரியுங்களா? படிங்க ரோமர் 6வது அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 6:23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர் ப்ளீஸ். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாத்தீங்களா, பாவத்தின் சம்பளம் என்னங்க? மரணம். இந்த ஒரு சம்பளம், பாவத்தின் சம்பளம் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. எப்போ கொடுத்துருக்காரா? பாவம் செய்யறதுக்கு அப்புறமா கொடுப்பாரா, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கொடுப்பாரா? டவுட்டா? என்ன சொல்றது புதர், அப்புறமா தான் வரும். ஆனால் ஆக்சுவலி அட்வான்ஸாக கொடுத்துருப்பாரு. சரிங்களா. நம்முடைய முன்னாலே பாருங்க, ஓனர் எப்படி இருக்காரா, அட்வான்ஸ் பேமெண்ட். கண்ணா நீ பொறுக்கிறதுக்கு முன்னாடியே பாக்கெட்டில் வச்சுட்டு ராஜா, நீ போமா, ஆறாமல் போமா, நீ நல்லா தெரியும், நீ என்ன பண்ணுற, நல்லா வேலை செய்கிறேன்ட்டு. என்ன வேலை செய்கிற? பாவம் செய்கிறேன்ட்டு நல்லா தெரியும். அந்த பாவம் செய்கிறதுக்கே அட்வான்ஸ் பேமெண்ட்னாக்கா நீதியின் வழியில் நடக்கிறதுக்கு போதும் தேவன் நமக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்க மாட்டாரா? கட்டாயமாக செய்வார், கை விடவே மாட்டார் இல்லைங்களா. அதனாலே என்ன சொல்றார், இதுதான் சந்தோஷம் அவர் அம்மாக்கே இல்லைங்களா. புது சிருஷ்டியாக இருக்கும் போதும் என்னங்கோ நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கணும் இல்லைங்களா. துக்கத்தில் கூட என்னங்கோ ஒரு சந்தோஷம்தான் இல்லைங்களா. பைபிளில் என்னங்கோ ரொம்ப என்னங்கோ ஒரு சந்தோஷப்பட்ட நபர் யாருன்னாக்கா, பைபிளில் நம்ம கர்த்தரை பற்றி பேசுகிற பாருங்க. இப்ரேயர் 12வது அதிகாரம், இப்ரேயர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பாத்தீங்களா, முன்னாடி வச்சிருக்கிற சந்தோஷத்தினாலே என்னங்கோ இயேசு கிறிஸ்து சந்தோஷம் இல்லைங்களா. என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து போகும்போதோ அவருக்கு என்ன இருந்ததா, ஒரு சந்தோஷம்
இல்லைங்களா? எப்படி சுமந்து போனாரா? ஓ அப்படியே சிரிச்சிட்டா கொண்டு போனாரா? இல்லையே, அப்படி இல்லையே பிரதர். அவரு கண்ணீர் விட்டாரே, அவரு துக்கத்திலே நிறைந்தவரே, ஆனா கூட சந்தோஷம் இருக்குது பாத்தீங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட். இதுல உலகத்துல கிடையாது, இல்லைங்களா? இது தேவனுடைய மக்களுக்கு மொத்தம் இருக்கிற ஒரு சந்தோஷம், இல்லைங்களா? அவர் எப்படி இருந்தா தெரியுங்களா? பாருங்க, சங்கீதம் 69 சங்கீதம், Psalm 69 verse 20. 69 20 வாசிங்க. 69 சங்கீதம் 20 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. என்னங்கோ தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாத்தீங்களா? நிந்தை என் ஹிருதயத்தை, இல்லைங்களா? நிந்தை நிந்தை. நமக்கு எவ்வளவு பேர் நிந்திக்கிறாரோ. என்ன சொல்ற வசனம்? ஒருத்தர் நிந்திச்சா சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பட்டாரா? நிந்தை என் ஹிருதயத்தை என்ன பண்ணிச்சு? அவர் நம்ம போலே தான் இருந்தார். நம்முடைய ஃபீலிங்ஸ்களை எல்லாம் புரிஞ்சிட்டார். ஆனா இதுல சந்தோஷப்பட்டார். சரிங்களா? அந்த சந்தோஷம் வந்துட்டு மூஞ்சில காமிக்க முடியல. ஹிருதயத்துல இருந்தது பாத்தீங்களா? நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் இருந்தது. ஆனா மூஞ்சிலே மாதிரி அப்செட். ஏன் தெரியுங்களா? என்னப்பா, என்ன என்ன தேவன் என்ன மூலியமாக எனக்காகவே இல்லைங்களா சிருஷ்டி பண்ணியிருக்காரு. இந்த சிருஷ்டி எல்லாம் இப்படி சேருதேன்னுட்டு இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார், யோசனை பண்ணுங்க, இல்லைங்களா? அதனாலே என்னங்கோ என்ன ஒரு சிஸ்டர் திரும்பி வாசிங்க சிஸ்டர் தமிழ்ல. சங்கீதம் 69 சங்கீதம் 20 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா? மிகவும் வேதனைப்படுகிறேன். என்னங்க வேதனை? நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், வேதனைப்பட்டா நம்பிக்கை இல்லைன்ட்டு. நோ நோ நோ, நம்பிக்கை இல்லாத ஒரு வேதனை இருக்கோ, நம்பிக்கை இருக்கும் போது வேதனை இருக்கும். பார்த்தீங்களா? ஒருத்தர் ஒரு குத்துனா உங்களுக்கு வேதனை ஆகும் இல்லையா? நான் வலிக்கும், ஆனா அதுலேயே ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்லைங்களா? தேவன் நமக்கு என்னங்க பாதுகாப்பு கொடுப்பாரப்பா. இல்லை அந்த வழி தெரியாமல் அந்த சுமந்துக்கிறதுக்கே தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரோ, ஒரு பலன் தருவார். ஆனா கூட அந்த வேதனை இருக்கும். அது நம்ம மைண்டுக்கு என்ன ஆகுதுல, இப்போ எஃபெக்ட் ஆகுதுல்ல. இயேசு கிறிஸ்துக்கு இப்படி தான் இருந்ததோ. அந்த வேதனை சிலுவை சுமந்து போகும்போது ஈஸி கிடையாது, அவரை தூக்க முடியல அவர்னால, இல்லைங்களா? ஒரு மனுஷன் வருவார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, வேதனை இருந்ததோ, இல்லைங்களா? ஆனால் நம்பிக்கை குறைவில்லை. அடுத்த நெக்ஸ்ட் சிஸ்டர் அப்புறமா 21 என் ஆகாரத்தில் 20 கண்டினியூ பண்ணுங்க. 20 எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன். என்னங்கோ எனக்காக பரிதப்பு இருக்கிறவர் யாரோ ஒருத்தரார இருக்கிறான்ட்டா பார்த்தேன், ஒருத்தர் கூட இல்லை. என்னங்கோ இயேசு கிறிஸ்து உலகத்தையே அவருக்காக சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அவரு மூலியமாக அவருக்கென்று என்ன பண்ண சிருஷ்டி பண்ணியிருக்காரு. என்னங்க அவர் இப்படி கட்டளை கொடுத்திருந்தா எவ்வளோ தூத்தர் வந்திருப்பாரோ, இல்லைங்களா? அவருக்கு இறக்கத்தை காட்டுறதுக்கு, அவர் ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறா என்ன பண்ணிக்கிறோம் தேடி இருக்காரு பாருங்க, இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் கிடைக்கல, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்றானாக்கா அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கல. யோசனை பண்ணுங்க. 12 பேர் சிஷ்யர்கள், இல்லைங்களா? ஒருத்தர் முத்து கொடுத்து காட்டி கொடுத்துட்டானாக்கா எவ்வளோ இயேசு கிறிஸ்துக்கு ஃபீலாக இருக்கும், இல்லைங்களா? நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிற நபர், இல்லைங்களா? எவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நபர் நமக்கு எதனா மனசுக்கு ஹர்ட் பண்ணிட்டா எவ்வளோ கஷ்டமாக எடுத்துங்களா? யாராவது ரோட்டில் இருக்கிற ஒரு திட்டிட்டு போனால் பரவாயில்ல, அடிச்சிட்டு போனால் கூட நமக்கு ஒன்றும் ஃபீல் ஆகுதில்லை. ஆனால் கூட இருக்கிற நபர் பண்ணிட்டா அது தாங்கவே முடியாது, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னப்பா என்ன ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே, கார்டன் நமக்கு அசம்பிளியில் ப்ரே பண்ணுறாரு, என் கூட இருங்கோ தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் இருங்களே, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், வாங்க நீங்கள் எல்லாம் கூட ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நல்லா தூங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஃபீலாக இருக்கல, இல்லைங்களா? ஒரு மனசு எவ்வளோ பாரமாக இருக்கும், இல்லைங்களா? அதான் சொல்கிற பாருங்கோ, காத்திருந்தேன், இல்லைங்களா? யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து 33.5 years பர்ஃபெக்ட் மேன், பரிபூர்ணமான மனுஷனாக இருந்து போதும்
இறக்கத்தை தேடினார் இல்லைங்களா? அன்பு தேடினார் இல்லைங்களா? என்னங்கோ பாசத்தை என்ன பண்ணாரோ தேடினார். இதுதான் மனுஷனுடைய ஃபீலிங்ஸ். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோரசோர்களே, வாழ்க்கையில் சோதனை வரும் போதும் மோசே நினைக்கலாம். குட்டி மோசைக்கு ஒன்றும் தெரியாதோ, ஆனால் அவர் அம்மாவுக்கு எவ்வளோ எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் கர்த்தர் வானத்துல பார்த்துனே இருக்கார் பார்த்தீங்களா? தேவன் கைவிடல. அதனால வரப்போகிற நாட்களில் எஸ்பெஷலி இந்த ஒரு என்னங்க மெமோரியல் சீசன்ஸில் எல்லா சோதர்களுக்கு என்னங்கோ பயங்கரமான சோதனை இருக்கும். ஆனால் சோதனை இருக்கும் போதும் சில பேருக்கு சோதனை இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரோ, அவனை பார்த்துட்டு என்னங்கோ மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுறது வேண்டாம் இல்லைங்களா? என்னங்கோ சோர்ந்து போகிறது வேண்டாம். ஏத்தங்களா? பைபிள் என்ன சொல்ல தெரியுங்களா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சோதனை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில சோதனை இருந்தா தேவனுக்காக ரொம்ப நன்றி சொல்லணும். ஏத்துறீங்களா? நாங்கள் இன்னும் அவருடைய மோசையாகி இருக்கிறோம். தேவன் நம்ம இன்னும் பார்த்துன்னே இருக்கிறார் இல்லைங்களா? யார் கழுக விட மாட்டார், தூக்கி நல்லா சூப்பராக கொடுப்பார். அதனால கிறிஸ்துக்கள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர்களே, கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றிகளும் இருக்கிறோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. அப்படியே இந்த வாய்ப்பு தந்திருக்கிற எல்லா சோதரிகளுக்கு கூட ரொம்ப நன்றிகளும் இருக்கிறோம். தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. லார்ட் பிளஸ்.